Hi students, welcome to SR Academy 7th Standard Maths Term 2 பயிற்சி 1.1. ஸோ இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா கணக்கையும் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பட விளக்கத்திற்கு உரிய தசம எண்களை எழுதுக. ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க, அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த படம் 10ஐ குறிக்கும். 10. இது என்ன? ஒன்றுகள். இது ஒன்று, இது ஒன்று. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10ல் 1, அதாவது புள்ளிக்கு அடுத்து வர நம்பரு. புள்ளிக்கு அடுத்து எத்தனை இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. இப்போ முழு எண் பகுதியெல்லாம் நம்ம கூட்டுறோம். இது வரைக்கும் முழு எண் பகுதி, இது தசம எண் பகுதி. முழு எண் பகுதியை கூட்டுங்க. 10, 11, 12. அப்போ விடை எழுத போகிறோம் பாருங்கள், விடை 12. அடுத்தது புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எத்தனை இருக்குதோ அதை எண்ணி எழுதுங்க. 2. 12.2 தான் விடை. வெரி ஈஸி. இப்படி எழுதினாலே போதுமானது. அடுத்து ரெண்டாவது கணக்கு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். இது 10, 20. ரைட்டா? இது எத்தனை? 20. இது 1. அப்போ விடை என்ன? 21 புள்ளி. அடுத்தது இது தசம எண் பகுதி, சின்ன சின்னதாக இருக்கிறது. மொத்தம் 3 இருக்குது. 21.3 தான் விடை. ஸ்ட்ரைட்டாகவே செம ஈஸியான கொஸ்டின்ஸு. அடுத்து ரெண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்றுக அப்படின்றாங்க. மில்லிமீட்டராக கொடுத்துட்டு அதை சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு போட போகிறோம், 5 மில்லிமீட்டர். ஸோ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். இந்த 10 இந்த பக்கம் போகும்போது பை 10ன்னு மாறிடுது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த ஃபார்முலா. இதை எல்லா கணக்குலையும் எழுதுங்க. எழுதுனா இதுக்கே 1 மார்க் போட்டுருவாங்க. மொத்தம் 2 மார்க் கேள்வி இது, 2 மார்க்ஸு. இப்போ எல்லா கணக்கும் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுறோம். அதையே இந்த 1க்கு பதிலாக 5 போடுங்க. இதே ஃபார்முலாவில் 5 மில்லிமீட்டர்னு வந்துருதா. அப்புறம் இங்கே இருக்கிற 1க்கு பதிலாக 5ன்னு போடுங்க. 5/10 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ பை 10ன்னு இருக்குது. இதை நம்ம தசம எண்ணாக மாற்றணும். ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும் பொழுது அதில் இருக்கிற தசமம், அதாவது அந்த புள்ளி ஒரு இலக்கம் முன்னாடி செல்லும். இங்கே சார் புள்ளியே இல்லையே சார், 5ல் எங்கே சார் புள்ளி இருக்கு அப்படின்னா இது முழு எண் மட்டும்தான். அப்படின்னா கடைசியாக புள்ளி இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த புள்ளி ஒரு இலக்கம் முன்னாடி போனால் புள்ளி 5 அப்படின்னு வரும். ஸோ முன்னாடி 0 போடுறதால மதிப்பு மாறாது. புள்ளிக்கு முன்னாடி 0 போடுறதால மதிப்பு மாறாது. 0.5 சென்டிமீட்டர். இதுதான் விடை. ஸோ மில்லிமீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது 10ஆல் வகுக்கிறோம். அதனால் நமக்கு இந்த ஆன்சர் வருது. அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 9 மில்லிமீட்டர். இதை நம்ம சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. நம்ம வழக்கம் போல் ஃபார்முலாவை எழுதியாச்சு. 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். 1க்கு பதிலாக 9 போடுங்க. நமக்கு 9 மில்லிமீட்டர்னு கரெக்டாக வந்துடும். அப்படி வந்துட்ட பிறகு 9/10 சென்டிமீட்டர். இந்த 1 எடுக்கிறோம், 9 போடுறோம், அவ்வளோதான். சரி, அடுத்தது 10ஆல் டிவைட் பண்ணுறோம், வகுக்க போகிறோம். அப்போ புள்ளி ஒரு இலக்கம் தாண்டி 0.9 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ விடை இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டாலே போதுமானது. மூணாவது கணக்கு 42 மில்லிமீட்டர். சேம் திங், ஃபார்முலா எழுதியாச்சு பாருங்கள். 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் 1க்கு பதிலாக 42 போடுங்க. 42 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 42/10 சென்டிமீட்டர். ஸோ புள்ளி இங்கே இருக்குது. ஒரு இலக்கம் தாண்டனா 4.2ன்னு வருது. புள்ளி எங்கே வருது பாருங்கள், 4.2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்கள். 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது என்ன சார், சென்டிமீட்டரையே சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு குழம்பு தேவையில்ல. ரொம்ப ஈஸி பாருங்கள். 8 சென்டிமீட்டர் என்ன அப்படின்றது 80 மில்லிமீட்டரை குறிக்கும். அது கூட ஒரு 9 மில்லிமீட்டரை கூட்டினா 80ம் 9ம் 89 மில்லிமீட்டர். ஸோ உங்களுக்கு இப்போ கணக்கு வழக்கம் போல் வந்துடுச்சு. இப்போ திரும்பி அதே ஃபார்முலாவை எழுதிட்டோம். 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். இப்போ 1க்கு பதிலாக என்ன பண்ணோம், 89 போடணும். அப்படி போட்டோம்னா 89/10 சென்டிமீட்டர்னு வருது. ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 8.9 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து 5வது கேள்வி பாருங்க, 375 மில்லிமீட்டர் அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கம் போல் ஃபார்முலா எழுதிடுறோம். 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அப்போ 1க்கு பதிலாக என்ன போடணும்? வெரி குட், 375 போட்டுடணும். அப்போ இங்கேயும் 375/10 சென்டிமீட்டர்னு எழுதுகிறோம். ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கிற புள்ளி இங்கே போயிடும். 37.5 சென்டிமீட்டர். ஸோ 5 கணக்கை முடிச்சாச்சு. அடுத்து 2வது கணக்கை பார்க்க போகிறோம். இது 2வது கணக்கில் 3வது கணக்கு. கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுக. என்னவா மாற்ற சொல்கிறாங்க? மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 கணக்கும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார் போடுறது? வாங்க போட்டுடலாம். நமக்கு எல்லாமே ஈஸி தான். நம்ம சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம் 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். சார் இந்த 100 சென்டிமீட்டர் அளவை எங்கே காண்பது அப்படின்னா, துணி கடையில் 100 மீட்டர் ஸ்கேல் வச்சு தான் அளப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் மீட்டர் ஸ்கேல். 100 சென்டிமீட்டர் அளவுள்ள 1 மீட்டர் ஸ்கேலை அளப்பாங்க. ஸோ இப்போ இந்த 100 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடுது? பை 100ன்னு மாறிடுது. அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர்னு மாறிடுது. இந்த 5 கணக்குக்கும் இந்த ஃபார்முலா தான் எழுதணும். இதுவும் 2 மார்க் கொஸ்டின். நம்ம இதை எழுதிட்டு அப்படியே கணக்கு போட்டோம்னா இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க், விடைக்கு 1 மார்க் அப்படின்னு 2 மார்க் கொடுப்பாங்க. முதல் கேள்வி பாருங்க, 16 சென்டிமீட்டர். ஸோ 16 சென்டிமீட்டரை என்னவா மாற்ற போகிறோம்? மீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். கவனிங்க, இங்கே 100 போட்டேன். ஸோ போன கணக்கில் எப்படி போட்டோம்? பை 10 போட்டோம். ஏன்னா அது மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற 10ஆல் வகுத்தோம். இங்கே சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற 100ஆல் தான் வகுக்கணும். ஸோ வழக்கம் போல் அதே மாதிரி தான் போடுறேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 16 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கு பதிலாக 16ன்னு போட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த 1க்கு பதிலாக 16ன்னு போட்டுடணும். 16 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 16/100 மீட்டர். 10ஆல் வகுக்கும்போது ஒரு இலக்கம் முன்னாடி தள்ளி நம்ம புள்ளி வச்சோம் இல்லையா? இப்போ 100ஆல் வகுக்கும்போது 2 இலக்கம் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். 100ல் 2 0 இருக்குது. அதனால் 2 இலக்கம் முன்னாடி தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.16 மீட்டர். புள்ளிக்கு முன்னாடி போடுற 0வுக்கு மதிப்பில்லை. புள்ளிக்கு முன்னாடி 0 போட்டுக்கலாம். ஸோ ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்த கணக்கு 7 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. வழக்கம் போல் ஃபார்முலா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஃபார்முலாவை எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? 1க்கு பதிலாக 7 போடுங்க. 7 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7/100 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.07 மீட்டர். புள்ளி 2 இலக்கம் முன்னாடி போகுது. சார் ஒரு இலக்கம் தானே சார் இருக்குது, வெறும் 7 தானே சார் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி சார் போகும்னா, அதுக்கு முன்னாடி நாம் எத்தனை 0 போட்டாலும் அது மதிப்பு மாறாது இல்லையா? இப்போ இதுவும் 7 தான். இந்த 07 போட்டாலும் 7 தான். முன்னாடி ஒரு 0 போட்டாலும் அதுவும் 7 தான். இப்போ புள்ளி 2 இலக்கம் இங்கே இருக்கிற புள்ளி இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 0.07 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் தசம எண்களை பயன்படுத்துவது பற்றிய அறிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு இலக்கம் எப்படி முன்னாடி தள்ளுறோம்? 10ஆல் வகுத்தா ஒரு இலக்கம் முன்னாடி தள்ளுறோம். 100ஆல் வகுத்தா 2 இலக்கம் முன்னாடி தள்ளுறோம். அப்படி முன்னாடி தள்ளும்போது முன்னாடி நம்பர் இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்த கேள்வி, 43 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுக. ஃபார்முலா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். அப்போ 43 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 43/100 மீட்டர். 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 0.43 மீட்டர். இதை இப்படி தான் படிக்கணும். 43ன்னு படிக்கக்கூடாது. புள்ளிக்கு அடுத்து வர ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக படிக்கணும். 0.43 மீட்டர். ஸோ ஆன்சர் இதே தானே சார்னா? கண்டிப்பாக இதே தான். இதுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் உண்டு. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் இதை பார்த்து அப்படியே ஈஸியாக எழுதிடலாம். 4வது கேள்வி பாருங்க, 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். இதை நம்ம என்ன பண்ணணுமா? மீட்டராக மாற்ற வேண்டும். 6 மீட்டர்ன்றது என்ன? 600 சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம அது 100ஆல் பெருகணும். அப்போ தான் அது சென்டிமீட்டராக மாறும். அதுவும் கூட இந்த 6 கூட்டணும். 6 இங்கே வச்சு கூட்டணும். சரியா? ஒன்றுகளில் இப்போ கூட்டுங்க. 606ன்னு வரும். யாரும் 66ன்னு போட்டுறாதீங்க. 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் 66 மீட்டர்னு போட்டுறாதீங்க. இப்படி தான் போடணும். இதுதான் கரெக்டு. இப்போ ஃபார்முலாவை எழுதுகிறேன். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். அப்போ 606 சென்டிமீட்டர் இதோ இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 1க்கு பதிலாக 606 போடுங்க. அதுக்கப்புறம் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 6.06 மீட்டர். ஸோ முடிஞ்சிச்சா? அடுத்தது 5வது கேள்வி போகலாமா? 5வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். இதை நாம் மீட்டராக மாற்ற வேண்டும். மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த 2 மீட்டருக்கு சமமானது 200 சென்டிமீட்டர். அடுத்தது 54 சென்டிமீட்டரை அப்படியே கூட்டிக்கணும். இப்போ புரியுதுவா? 4 மீட்டர்னால் இந்த ஓரமாக போடுறேன், 54னா இங்கேருந்து போடணும். ஓகேவா? கூட்டினா 254 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஸோ இது கூட்டுறதுல ஒரு அறிவு தேவைப்படுது. அடுத்தது 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர். இது ஃபார்முலா எழுதியாச்சு. 1க்கு பதிலாக என்ன போடணும்? 254 தானே கண்டுபிடிக்க போகிறோம், அதை போட்டேன். ஸோ 254 சென்டிமீட்டர் = 254/100 மீட்டர். ஸோ இலக்கங்கள் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2.54 மீட்டர். ஸோ இந்த கணக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக. இந்த விரிவு குறியீட்டுனா எக்ஸ்பேன்ஷன், விரித்து எழுதுக அப்படின்லாம் நம்ம சாதா எண்களுக்கு படித்தோம் இல்லையா? இப்போ தசம எண்களுக்கு எப்படி விரிவு குறியீடு பண்ணுறதுன்றத இப்போ பார்க்கலாம். இது விவரித்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தசம எண்களின் இடமதிப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு நம்பர்ஸ் இது மாதிரி ஒரு தசம எண்ணை எடுத்துக்கிறேன். இடமதிப்பு என்ன சார் வரும்? புள்ளிக்கு முன்னாடி இருப்பது 1, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 10, அதுக்கு முன்னாடி 100, அதுக்கு முன்னாடி 1000, அதுக்கு முன்னாடி 10,000, லட்சம். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிந்து கொண்டது. இப்போ புள்ளிக்கு அடுத்து வர எண்ணுக்கு எப்படி சார் இடமதிப்பு அப்படின்னா, இப்போ புள்ளிக்கு அடுத்து வருது பாருங்க, இது 10ல் 1. இது என்ன? 10ல் 1 அப்படின்னா 1/10ன்னு போட்டுக்கிறோம். அடுத்த நம்பரை 100ல் 1, இதுதான் அடுத்த நம்பரு. வெரி குட், நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்க. எங்க கெஸ் பண்ணுங்க. 1000ல் 1. வெரி குட். அடுத்த நம்பரு 10,000ல் 1. ஒரு ஜீரோவா அதிகமாகினே போகுது. ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் கணக்கு செம ஈஸியாக போட்டுடலாம். இந்த பக்கம் 1, 10, 100, 1000 போகும். இங்கே வந்து 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1, 10,000ல் 1 அப்படின்னு போகும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கணக்கு 37.3. இதை எப்படி விவரித்து எழுதுவது? நம்ம 1, 10 எழுதுவோமா? இங்கே 1, 7க்கு நேராக 1 எழுதுங்க, 3க்கு நேராக 10 எழுதுங்க. இது என்ன? 10ல் 1. ரைட்டா? இப்போ எழுதுகிறோம் பாருங்க. 3, 10, 30, 30 ப்ளஸ்ஸை போடுங்க. 7, 1, 7, 7 திரும்பவும் ஒரு ப்ளஸ்ஸை போடுங்க. இது 10ல் 1 இல்லையா? அதனால் 3/10. ஓகேவா? வந்துச்சா? அவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டவும் தேவையில்ல, பெருக்கவும் தேவையில்ல, அப்படியே விட்டுட்டா போதும். இதுதான் விவரித்து எழுதுதல். அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். இது கொடுத்துருக்காங்களா? இதுலேயும் 1, 10, 100 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது இது 1/10, 10ல் 1. இது 1/100, 100ல் 1 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், எழுதலாமா? 6, 100, 600 வந்துடுச்சு. ப்ளஸ் 5, 10, 50 ப்ளஸ் 8, 1, 8. வெரி குட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இப்போ 3/10 எழுதியாச்சு. 7/100 எழுதியாச்சு. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? அடுத்தது 237.6. இதை எப்படி பண்ணுறது? திரும்பி அதே போல் கொஞ்சம் இடம் விட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம மேலே 1, 10, 100 அப்படின்னு எழுத போகிறோம் இல்லையா? அதுக்காக. இது என்ன? 1/10. 2, 100, 200. 3, 10, 30. 7, 1, 7. 6/10. 6/10. இந்த 1 தூக்கிட்டு 6 போட்டுடணும். அவ்வளோதான், கணக்கு முடிந்து போனது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து 5638.358. நமக்கு தெரியும். இங்கே என்ன எழுதுனா? 1, 10, 100, 1000. அப்புறம் இங்கே 1/10, 1/100, 1/1000 அப்படியே எழுதலாமா? 5000, 5000. 600, 600 ப்ளஸ் 7, 10, 70 ப்ளஸ் 8, 1, 8. 8 1ஆல் பெருக்கி 8, 1, 8 அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது புள்ளிக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 3/10, 5/100, 8/1000. அவ்வளோதான், விவரித்து எழுதியாச்சு.
ஐந்தாவது கேள்வி பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றை இடமதிப்பு அட்டவணையில் குறித்து மற்றும் அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்க. ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் தசம எண்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கீழே ஒரு கோடு போட்டுட்டு அதனுடைய இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 53.61. இதுக்கு முதல்ல இடமதிப்பு அட்டவணையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆரோட இடமதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் வேலை. ஸோ இடமதிப்பு அட்டவணை எப்படி சார் போடுறது அப்படின்னா, இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை இலக்கங்கள்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ 4 கட்டம் உள்ள இது மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கிறோம். பாருங்கள், 1 2 3 4 இது மாதிரி போட்டுக்கிட்டு அந்த 4 கட்டத்தில் கீழ்ப்பகுதியில் இதை எடுத்து எழுதுங்க, தனித்தனியாக எழுதுங்க. 5 3 6 1 அப்படின்னு எழுதியாச்சு. சரியா? இப்போ பாருங்கள், புள்ளி எங்கே இருக்குது? 3க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே ஒரு புள்ளியை வச்சுக்கிங்க ரெண்டுத்துலேயும். அப்போ 3க்கு மேலே என்னன்னு எழுதணும்? 1. நமக்கு தான் தெரியுமே, 1 10. இது 10ல் 1, இது 100ல் 1. ஓகேவா? 1க்கு இது மாதிரி எழுதிடணும். 3க்கு நேராக 1, 5க்கு நேராக 10. ஸோ ஓகே, இது கட்டம் போட்டாச்சு. நம்ம இடமதிப்பு அட்டவணை போட்டாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, இந்த 6ல் கோடு போட்டுக்கிறாங்க. 6இன் இடமதிப்பு என்ன? நமக்கு தான் தெரியும், 6/10. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 2வது கேள்வி பாருங்களேன். 263.271. இதில் மொத்தம் 6 இலக்கங்கள் உள்ளது. புள்ளிக்கு முன்னாடி 3, புள்ளிக்கு பின்னாடி 3. அதனால் நான் 6 கட்டம் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6. ஸோ இந்த கட்டத்தை போட்டுட்டு இதில் இருக்கிற நம்பர்லாம் எடுத்து எழுதிடுறேன். 2 6 3 2 7 1ன்னு எழுதிடுறேன். ஸோ 3க்கு பக்கத்தில் புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 1 10 100ன்னு எழுதிடணும். அடுத்தது இந்த பக்கம், புள்ளிக்கு இந்த பக்கம் 10ல் 1 100ல் 1 1000ல் 1ன்னு எழுதிடணும். ஸோ இப்படி எழுதிட்ட பிறகு நம்ம இடமதிப்பு அட்டவணை முடிச்சாச்சு. அடுத்தது 2இன் இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2இன் இடமதிப்பு 2/10. அவ்வளோதான். இங்கே 2 இருக்குது, /10. அவ்வளோதான். அடுத்த கேள்வி 17.39ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 நம்பர் இருக்குது. அதனால் 4 கட்டம் போட்டுக்கிறோம். 1 2 3 4. அப்போ அதே மாதிரி 17.39 அப்படியே எழுதிடுறோம். இங்கே புள்ளி இருக்கிறதால இங்கே 1, இங்கே 10. அப்புறம் இது 10ல் 1, இது 100ல் 1. கோடு 9 கீழே போட்டிருக்காங்க இங்கே. அப்போ என்ன வரும்? 9இன் இடமதிப்பு 9/100 அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி 9.657. 5க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. 4 நம்பர் இருக்கிறதால 4 கட்டம் போட்டாச்சு. இங்கே 9 புள்ளி இங்கேயே இருக்குது. இதை 1 போட்டுக்கோங்க. இது 10ல் 1, 100ல் 1 1000ல் 1. 5க்கு நேராக கோடு போட்டுக்குது. அப்போ 5இன் இடமதிப்பு 5/100. கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். இதில் 7 இலக்கங்கள் இருக்குது. அதனால் 7 கட்டம் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 2க்கு பக்கத்தில் புள்ளி இருக்குது. அப்போ இங்கே 1 10 100 1000. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10ல் 1 100ல் 1 1000ல் 1 அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ நம்ம இடமதிப்பு அட்டவணை முடிச்சுட்டு 8இன் இடமதிப்பு 8 எங்கே இருக்குது பாருங்கள், தோ இருக்குது. 8இன் இடமதிப்பு 8/1000. அவ்வளோதான். இதை நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சு போடலாமா சார், இல்லை 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சு போடலாமா சார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இடமதிப்பு இப்படி தான் எழுதணும். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் 1 மார்க்குக்கு வந்தாச்சு. கடைசி பகுதி 6வது கேள்வி 85.073ல் 3இன் இடமதிப்பு. இப்போ தான் பார்த்தோம். புள்ளி கட்டு 1 10ன்னு போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/10. இது 7 வந்து 1/100. 3 வந்து 1/1000. ஸோ அதை எப்படி சொல்லணும்? 1000ல் 1. இப்போ இதுதான் விடை. அடுத்தது 7வது கேள்வி, கிராமை கிலோகிராமாக மாற்ற நாம் எவற்றால் வகுக்க வேண்டும்? அதாவது 1 கிலோகிராமானது 1000 கிராமுக்கு சமம். அப்போ நம்ம கிராமை கிலோகிராமாக மாற்ற 1000ஆல் வகுக்க வேண்டும். விடை 2. 8வது கேள்வி, 30 கிலோகிராம் 43 கிராமுக்கு சமமான தசம எண் டேஷ் கிலோகிராம். இப்போ நம்ம பாருங்கள், 30 கிலோகிராம்ன்றது
30,000 கிராம். ஏன்னா நம்ம அதை 1000ஆல் பெருக்கணும். கிலோகிராமை கிராமாக மாற்ற 1000ஆல் பெருக்கணும். அடுத்தது 43 கிராமை கூட்டணும். அப்படி கூட்டினா நமக்கு 30,043 அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம 1000ஆல் வகுத்தோம் அப்படின்னா, ஏன் சார் கிலோகிராமை நாம் கிலோகிராமாக மாற்றும்போது கிலோகிராமாக மாற்றும்போது 1000ஆல் வகுக்கிறோம். 3 இலக்கங்கள் முன்னாடி போகும். புள்ளி 3 இலக்கம் முன்னாடி போகும். அப்போ 30.043. ஸோ 9வது கேள்வி. இதை பார்க்கறதுக்கு முன்னே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பயிற்சியோட கடைசி கேள்வி பாருங்கள். மட்டைப்பந்து ஆடுகளத்தின் அகலம் கொடுத்துருக்காங்க எனில் அது மீட்டருக்கு சமம். ஸோ ஒரு சென்டிமீட்டரை கொடுத்துட்டு அதை மீட்டராக மாற்றணும்னா நம்ம 100ஆல் வகுக்கணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். 100ஆல் வகுத்தா 2 இலக்கம் தாண்டி புள்ளி வரும். அப்போ 2.64 மீட்டர். ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.